அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம சேனல் பேரு ரீசார்ஜ் பண்றோம். நான் இந்த பேரை சொன்னோன்னே என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, என்ன மொபைல் ரீசார்ஜ் பண்ண போறியா, இல்லை ஏதாவது டிவைஸ் ரீசார்ஜ் பண்ண போறியா, இது என்ன பேரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா ரீசார்ஜ் அப்படிங்கிற வேர்ட் வந்து வெறும் டிவைஸ்க்கு மட்டும் செட் ஆகாது, நம்மளுக்குமே செட் ஆகும். நம்மளோட மனுஷங்களுக்கும் சில நேரம் ஒரு ரீசார்ஜ் தேவைப்படுது. அது என்ன மாதிரியான ரீசார்ஜ், அதை எப்படி பண்ணுங்கிறத நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம். இப்போ ரீசார்ஜ் நமக்கு தேவைப்படுது, அதை எப்படி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்னா நம்மளோட மனசுல இருந்து. நம்ம மனசை எப்படி ரீசார்ஜ் பண்ணணும்? கடவுள் இறைவன் இல்லாம நம்ம மனசை எப்போதுமே ரீசார்ஜ் பண்ண முடியாது. உள்ளத்தை அறியக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அப்ப அவன்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு அதிகமான நேரங்கள்ல அதிகமா ஸ்ட்ரெஸ் வரும்போது கண்டிப்பா நம்ம ஓதுறோம், தொழுகிறோம், எல்லாம் பண்றோம். முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பண்ண மறக்கிறோம். என்னன்னா திக்ர். நம்ம அதிகமா திக்ர் ஓதக்கூடியவங்களா இருக்கிறோம். அதுல எனக்கு பிடிச்ச ஒரு திக்ரை வந்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னு சொன்னா சொல்றேன். லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த திக்ரோட பொருளும் இதோட விளக்கமும் நம்ம பின்வரும் வீடியோல பார்க்கலாம். ஆனா இந்த திக்ர் வந்து அதிகமா முக்கியமான உங்களுடைய ரொம்ப இக்கட்டான நேரங்கள்ல, ரொம்ப சிக்கலான நேரங்கள்ல நீங்க ஓதும் போது அதோட மேஜிக்கை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. உங்களோட லைஃப்ல கண்டிப்பா உங்களோட ரீசார்ஜை மனசுல இருந்து ஆரம்பிங்க, இறைவனிடத்துல இருந்து ஆரம்பிங்க. திக்ர் பார்த்துட்டோம், நம்மளோட உள்ளங்கள்ல இருந்து நம்ம ரீசார்ஜ் பண்ண போறோம் இல்லைங்களா? அடுத்து நம்ம ரீசார்ஜ் பண்றதுக்கு நம்மளே ரெஃப்ரெஷ்ஷா எப்போது வச்சுக்கிறதுக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்கணும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க எப்போதும் ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கணும். நம்ம போற இடம் ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கணும். அவங்களுடைய உள்ளங்களும் தூய்மையானதாங்கிறத நம்ம அறிஞ்சிட்டு நம்ம பழகக்கூடியவங்களா இருக்கணும். அப்படி இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இல்ல அவங்களே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான சில தோழர்களும் தோழிகளையும் தேர்ந்தெடுத்து, உறவுகளை தேர்ந்தெடுத்து பழகுங்க. நம்மளுடைய உறவுகள்னு நம்ம முடிச்சோம் இல்லைங்களா? உறவுகளை ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நம்ம உறவுனோட நம்மளுடைய ஞாபகத்துக்கு வர்றது நம்மளுடைய தாயும் தந்தையும் தான். அப்போ அந்த தாயும் தந்தைன்னு சொல்லிட்டாலே அதுல எந்த ஒரு கலப்படமும் இருக்காது. அந்த உறவு வந்து தூய்மையானதா தான் இருக்கும். அப்படிப்பட்ட உறவை நீங்க தாயையும் தந்தையும் ஃபர்ஸ்ட் பேணிட்டீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே நீங்க ரீசார்ஜா தான் இருப்பீங்க. அதுக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதை பேணக்கூடியவங்களா இருங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்மளுடைய தாய் தந்தைக்கு அப்புறம் ஒரு உறவுல முக்கியமான ஒரு உறவு நம்ம கடைசி வரைக்கும் வரப்போகுதுன்னா, ஒரு பெண்ணுக்கு கணவனும், ஒரு கணவனுக்கு ஒரு ஆணுக்கு மனைவி இருந்தா இல்லைங்களா? அப்படிப்பட்ட உறவுல இருந்துதான் நம்ம ரீசார்ஜ் அடிக்கடி பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். அந்த உறவை நம்ம எப்படி பேரணும்னு சொன்னா, நம்ம அந்த உறவு மூலமா ரீசார்ஜ் பண்ற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு இருக்கோமா, அவங்க நம்மளுக்கு இருக்காங்களா? ஒரு பெண் எப்பெல்லாம் 1000 உறவுகள் அவங்களை ஏதோ சொல்லட்டுமே, ஒரு கணவன் நம்ம கூட நின்றுட்டாங்கன்னு சொன்னா அந்த பெண் வந்து ரொம்ப ரொம்ப தைரியமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா எங்க வேணா போயிட்டு வந்துருவாங்க. அந்த கணவன் மூலமா தான் ஒரு பெண்ணுக்கு ரீசார்ஜ் கிடைக்கும். அதே மாதிரிதான் ஒரு ஆணும். ஒரு ஆணுக்கு எத்தனையோ உறவுகள், எத்தனையோ ஒரு ஆணை நீ நல்லா வர மாட்ட, நீ அப்படி போயிடுவேன்னு சொன்னாலும் தான் மனைவி ஓகே உங்களால முடியும்னு சொல்லிட்டா அந்த ஆண் தன்னைத்தானே ரீசார்ஜ் பண்ணிக்குவாங்க. அதுதான் முக்கியமான உறவு. அந்த உறவை மட்டும் நீங்க பேணி அதன் மூலமா நீங்க ரீசார்ஜ் ஆயிட்டீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல நீங்க எதை வேணாலும் நீங்க சக்சஸ் ஆக்கலாம். அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.